இவ்வளோ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு சிம்பிளாக இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. அது வேறு வழியில் ப்ரோட்டோக்கால் கவர்னர் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து யூனிவர்சிட்டியில் அதுக்கு மேலே ஃபைட் பண்ணவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் 33வது கான்வகேஷன் விழா நடந்தது. இதில் நம்மளோட ஹானரபிள் கவர்னர் கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் இந்த பட்டங்களை வழங்கினாங்க. தொடக்கத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தது. அதில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கிற விஷயத்தில் அதில் மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அத்தனை பேருக்கும் அவர் கையாலே பட்டங்களை வழங்குவேன் அப்படிங்கிறது அவர் தெளிவாக இருந்து அவர் அத்தனை பேருக்கும் பட்டங்களையும் வழங்கிட்டு இன்னைக்கு போயிருக்காரு. முக்கியமான மெசேஜ் கூட அவர் வந்து மாணவர்களுக்கு வழங்கிட்டு போயிருக்காரு. உதாரணமாக விக்ஷித் பாரத் 2047 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆசை இந்த 2047க்குள்ளார இந்த பாரதம் உலகின் குருவாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அதை மாணவர்கள் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற மெசேஜ் இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்காரு. சிறப்பாக இன்னைக்கு இந்த கான்வகேஷன் எல்லாம் முடிஞ்சது. நான் இன்னைக்கு கான்வகேஷனுக்கு வேண்டி வந்திருந்தேன். இந்த நாளுக்காக ரொம்ப ஒரு 4-5 வருஷமா ரொம்ப உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பட்டம் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல வந்து கவர்னர் வரும்போது கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இது மேனேஜ்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க பண்ண விதங்கள் வந்து இன்னுமே டெவலப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம். சம் கொலாப்ஷன் இருந்து அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி ஸ்காலருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர குரல் எழுப்பினால அந்த ஒரு தருணம் வந்து வந்துச்சு. கவர்னர் வந்து சம்திங் வந்து மேனேஜ்மெண்ட் மேலே தான் வந்து சொன்னாங்க, அவங்க கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணல அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிடணும். அதே வேளையில் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றது எங்களோட கோரிக்கையாகவும் வேண்டுகோளாக தான் இருக்கு. இன்னைக்கு நாள் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இல்ல அதை வந்து ஏத்துக்கிடவே முடியாது. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளோட ஒரு உணர்வுபூர்வமான இது. தாய் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு நம்மளோட தமிழ் மொழியும் முக்கியம். அதே வகையில் பார்க்கும்போது வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்து முதல்ல பாடப்பட வேண்டும். அதை வந்து நாட் அக்செப்டட். இதை இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் ஒரு மாணவர்களாக இந்த இடத்துல வந்து அதுக்கு எங்களால் குரல் எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நேஷனல் அந்தம் வந்தே மாதரம் எல்லாமே நமக்கு முக்கியமாக இருந்தாலுமே வந்து நம்ம தாயை போல தமிழ் மொழி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் நம்மளோட அடுத்த வந்தே மாதரம் பிளஸ் வந்து தேசிய கீதங்கள் எல்லாமே பாடப்பட வேண்டும் என்ன சொல்லக்கூடியது எங்களோட ஒரு பட்டதாரிகளோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதே வேளையில் அது மட்டுமே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையுமே வந்து அதுவாக தான் இருக்கு. இது கண்டிப்பாக மாற்றப்படணும். இது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் ஹாப்பி இல்லை. ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் இங்கே இருந்தோம். ஏன்னா கொடுக்கலன்னு சொல்லிடுச்சு. அந்த கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் சார் வந்து அப்பாலஜி பண்ணியாச்சு. அப்பாலஜி பண்ணி சார் சொல்லிடுச்சு நான் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. சாருக்கு எந்த டிஃபிகல்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சார் பேஷண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கிடைச்சிருச்சு. எல்லாரும் பேஷண்டாக இருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை சார் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சொல்லிடுச்சு இந்த ஏரியா ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எல்லாரும் அக்கௌண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எல்லாரும் அக்கௌண்ட் பண்ணி எல்லாருக்கும் உள்ள வச்சு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்ரிசியேஷன். கவர்னர் சைட்ல இருந்து வந்த ஒரு கான்வகேஷன் செரமனிக்கு இப்படி எல்லாரையும் அக்கௌண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் சார் திரும்பி போனப்பழும் அவங்கள கண்டுட்டு தான் சார் திரும்பி போனாச்சு. அதுவும் ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு சிம்பிளா இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். டிகிரி வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு சில குளறுபடிகள் இருந்தாலும் நல்ல முறையில் சுமூகமாக தீர்த்து கொடுத்தாங்க. மிஸ்கம்யூனிகேஷன் தானே சொன்னாங்க. சரி, அது நடக்கிறது தான். சாட்டிஸ்ஃபைடு, எல்லாம் நல்ல திருப்தியாக சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமாக அது திரும்புகிறோம். அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் கொஞ்சம் இடையில எல்லாரும் டென்ஷன் ஆனாலும் நல்லா ஸ்மூத்தாக. ஆமாம், கண்டிப்பாக அந்த போராட்டம் பண்ணினதோடைய விளைவு தான். ஆமாம், கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அப்படி பண்ணலைன்னா ஸ்மூத்தாக நாங்களும் போயிருந்தோம்னா கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். போராடணும், கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். தாய்மொழி தமிழ் மொழி. அது வேற வழியில் ப்ரோட்டோக்கால் கவர்னர் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து யூனிவர்சிட்டியில் அதுக்கு மேலே ஃபைட் பண்ணவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பரவாயில்ல, அது ஒன்றும் அது பண்ணலான்னு சொல்லலை. இழுத்து விட்டுறாதீங்க ஏதாவது. ஓகே, தேங்க்யூ.